வந்து வில்லி மாதிரி போஸ் கொடுக்கற. நீ என் சென்டிமெண்ட் மதர் இல்லையாமா? இல்ல, மதர் மட்டும் இல்ல, தேவைப்பட்டா வில்லியா, காமெடியா, தேவதையா, பிசாசா எல்லா விதமான வேஷமும் போடுவேண்டா. எம்மோ எந்திரி. அம்மா 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 அம்மா. என்ன ஒரு நாள் கூட விடாம தினமும் அழுதுகிட்டு இருக்க? சரி, என்னம்மா என்னாச்சு? என்ன நடந்தது? ஏண்டா தினமும் கல்யாணம் பண்ணிக்கன்னா என் பேச்ச கேக்குறியா? நீ என்னடான்னா உன் ஆட் பிலிம்ஸ் மைனஸ் பிலிம்ஸ்னு தினராத்திரி வீட்டுக்கு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு வர. என்னன்னு கேட்டா பட்டி வீரம்பட்டி வேலுச்சாமி தேவரோட பொண்டாட்டியா சொல்றேன் கேளு. ஐயோ, என்னம்மா உன் புருஷனோட பேரை சொல்ற? போட, நிறைய பேர் புருஷன் உயிரோட இருக்கும்போதே பேர் சொல்லி கூப்பிடுறாளுங்க. நான் அவர் போனதுக்கு அப்புறம் தானே சொல்றேன். அப்படி போடு. டேய் ராஜா, இப்ப நான் உன் அம்மாவா சொல்றேன்டா. உன் மனசுக்கு எந்த மாதிரி வில்லேஜ் பொண்ணு பிடிக்குதோ அந்த மாதிரி பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு நம்ம அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கூத்தானூருக்கு போறோம். சரியா? கூத்தானூரா? எதுக்குடா அவ்வளவு பயப்படுற? பயப்படாத. அது இல்லம்மா, அது நீ பிறந்த ஊராச்சே. ஆமா. அப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்க மாட்டாளே? பொண்ணே நில்லு, நில்லுடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் அழகா இல்லையா? அப்புறம் எப்படி நீ அழகா பிறந்த? நான் எங்க அப்பா மாதிரி. அப்புறம் எப்படி அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? கூத்தானூர்ல கரண்ட் இல்லாதப்ப தாலி கட்டிருப்பாரு. போடா, கல்யாணம் பகல்ல தான் நடந்தது. மேக்கப் போட்டு மேனேஜ் பண்ணிருப்பேன். சிச்சி, நான் ஒரு ஷூட்டிங் ஹீரோயின் காட்டலடா, ஒரிஜினல் பியூட்டி. தெரியுமா? குட் நைட் அம்மா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட் என் தங்க ராஜா. குட் நைட். வேண்டாம். ஐயோ வேண்டாம். ஒண்ணு பண்ணிடாத. வேண்டாம் ப்ளீஸ். சரியான வாளுங்க. நீங்களும் இப்படிதான், உங்க பொண்ணுங்களும் இப்படிதான். சொல்லுங்க கேட்க மாட்டாங்க. பொண்ணு பார்க்க வராங்க, டிஃபன் செய்யணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா உள்ள பெருசா ரேப் சீன் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காகடி இப்படி அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்க? அவளை விட்டுடு. உன்னை என் அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. பட்டிக்காட்டு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணுமா? என்னது இது? நகை. வாட் நகைங்க? வாட் நகைங்க கிகைங்க? மாப்பிள்ள பெரிய ஆட் ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஹீரோ. அப்புறம் பெரிய சிட்டில இருந்து ஸ்டைலா வராரு. உன்னை எவ்வளவு அழகா அலங்கரிச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. இப்ப தெரியும். அத போட்டுக்கோ. இதா அதத்தா. லலிதா, 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 இந்த துணில எனக்கு வேண்டாம் லலிதா. வாட்? இப்படியே என்ன யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இப்படியே இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயோ, இப்படியேனா சேலையில யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆகட்டும். ஆகட்டுமா? உனக்கு என்னமா போச்சு? நான் தானே காத்திருக்கணும். இப்பவே ஊர்ல இருக்கிற பாதி பேர் என்ன சைட் அடிக்கிறாங்க. ஏதோ அக்காவாச்சே உனக்கு கல்யாணம் ஆகட்டும்னு பாக்குறேன். அடுத்த நாளே எனக்கு பிடிச்ச பையனோட ஓடி போயிடுவேன். இப்பவே அந்த வேலையை செய்ய வேண்டியதுதானே? நான் ஓடி போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சுதான் இப்படி சும்மா இருக்கேன். நீ எதுக்கு சார்? நான் இந்த சாரியை கட்டிக்க போறேன். எதுக்கு? இந்த 2 வருஷத்துல உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்கள எவனாவது ஒருத்த உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னானா முழுசா போத்துக்கிட்டு தானே போய் நின்ன. சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருந்த என்ன தானே சைட் அடிச்சாங்க. அதனால இந்த தடவை நான் போத்திக்கிறேன். சரியா? இது பாரு, ஏதோ நீ என்னை விட 2 வருஷம் முன்னாடி பிறந்ததுனால சும்மா இருக்கேன். உன்னை ஓவர்டேக் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். ப்ளீஸ் வர்றவனை இந்த தடவையாவது கல்யாணம் பண்ணிக்கமா. என் லைஃப் என்ஜாய் பண்ண விடுமா. நீ லைஃப்ல என்னத்தை என்ஜாய் பண்றேன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்ச நாள் டெண்டுல்கரை காதலிக்கிறேன்னு சொன்னேன், கொஞ்ச நாள் ஹிருத்திக் ரோஷன், கொஞ்ச நாள் ஷாருக் கான். ஷாருக் கான் இல்ல, ஷாருக் கான், ஏதோ ஒரு கான். கொஞ்ச நாள் இந்த ஜடா முடிக்கார, கொஞ்ச நாள் இவன, கொஞ்ச நாள் அவன. இத்தனை பேரை நான் ஏன் லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? அவங்கள எவனோ ஒருத்தன் கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். நீ ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன அசிங்கம்? இங்க பாரு, இப்ப வர்ற பையனுக்கு மட்டும் உன்னை பிடிக்காம போனா வழியிலேயே அவனை நான் மடக்கி
நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். பி கேர்ஃபுல். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். முதல்ல அதை செய். ஆமா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும்னு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நாம 2 பேரும் ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கணும். சூப்பர் லலிதா. லலிதா, நாம 2 பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். மூஞ்ச பாரு, நான் என் லைஃபை எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றதுன்னு லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் யூ புட் திஸ் Dress. கம் ஆன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நான் தான் பொண்ணோட அப்பா. இது என் பையன். இது என் பையன். நான் இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வந்துட்டாங்களா? அவ என் பொண்ணு. ராஜா, நீ நினைக்கிற மாதிரியே புடவை கட்டி பூவும் பொட்டு வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கல்ல? இருக்கா? ஏய், யார தேடிக்கிட்டு இருக்க? இங்கதான் இருக்கான். எங்க? தோ. ஷட் அப். நான் தேடுறது மாப்பிள்ளைய. இவருதாம்மா. யூ ஆமா. ad film director ஆமா. and also hero. ஆமா. என்ன இது எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் யா யா அப்படின்னு கூட சொல்ல தெரியாதா? தெரியும். Then talk English. I know expected this. What is this? Veshti Hey. chatta. Why no putting jeans t-shirt? You see பொண்ணு, Sing. I only asked him not wear jeans because this is a village that too remote. Here nobody like jeans. Understand? அது சரி, நீ எவ்வளவு படிச்சிருக்க? இந்த ஊர்ல என் பொண்ணு தாங்க பெரிய படிப்பு எவ்வளவு படிச்சிருக்கு. படிச்சிருக்கு? 8ஆம் கிளாஸ் படிக்குது. 8 வருஷமா படிக்குதுன்னா பாத்துக்கங்களேன். Why laughing? Nothing. The way you're talking in English, the way you're walking in the saree, the way you are. போதும். தேவையில்லாம இங்கிலீஷ் எதுக்கு? முதல்ல நீங்க கல்யாணம் பண்ண பாருங்க. என்னது? கல்யாண பொண்ணு இவ இல்லையா? இல்லம்மா, இது கல்யாண பொண்ணோட தங்கச்சி. அப்ப பொண்ணு யாரு? என்னடா இது, புடவை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி வருவான்னு பார்த்தா மாடன் லட்சுமியா வராளே. பேரு லட்சுமி இல்லம்மா, மீனாட்சி. ஆ, மீனாட்சி. சரி. மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. மன்னிச்சிருங்க. இப்ப என்ன நடந்துருச்சு? நீ டென்ஷன் ஆகுற. நான் எடுக்கிற விடு. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. நீ தப்பு எந்த எடுக்காதீங்க. தப்பும் உட்காரு, பண்ணல. உட்காரு. நான் இருக்கேன்ல, பயப்படாத. ஏதோ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்ட. அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? சாரி. நான் போய் மறுபடியும் காஃபி கொண்டு வரேன். இதையே அபசகுணம் நினைச்சு போயிடாதீங்க. பயப்படாதம்மா, உங்க அக்காவை எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படிங்க பார்த்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே பொண்ணு பிடிச்சிருக்குங்கறீங்க? எனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ அப்படியே இருக்கா. கிளாஸ் கீழே போடணும்னு கூட நினைச்சீங்களா? அதிக பிரசங்கரமா பேச. அது இல்ல, அக்காவை அவருக்கு எதுக்காக பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உங்க அக்கா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாலும் அந்த நடையில பெண்மை தெரிஞ்சது. நடக்க முடியாம கஷ்டப்பட்டதால இந்த ட்ரெஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்தவங்களை நான் தாங்கி பிடிச்சப்ப அறிமுகம் இல்லாத ஆம்பளை கைப்பட்டுடுச்சேங்கிற பயம் தெரிஞ்சது. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கே கண்ணுல தண்ணி வருதுன்னா அவங்க மனசு எவ்வளவு மென்மையானதுன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்த காஃபி டம்ளரை விட்டுட்டு போகாம அத பத்திரமா எடுத்து வச்சப்பவே அவங்க எவ்வளவு பொறுப்பானவங்கன்னு தெரிஞ்சது. மன்னிச்சிடுங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தையில அவங்க எவ்வளவு மரியாதையானவங்கன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க அக்கா காலால கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுலயே உங்க அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. 2 நிமிஷத்துல இவ்ளோ தெரிஞ்சிருச்சா? சரி, half an hour என்ன பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அக்கா தேவர் மகன்ல வர ரேவதி மாதிரி இருக்காங்க, நீ படையப்பால வர ரம்யா மாதிரி இருக்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, உங்க அக்காவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சது. அப்படி போடுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.